டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவில் பார்த்தோம், நம்மளோட உடலில் சில சக்கரங்கள் இருக்குது, அதாவது சக்ரா மெடிடேஷன் அப்படின்னு. ஸோ ஒரு இடத்துலையும், அதாவது பேக்கில் சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அப்புறம் ஹார்ட் சக்ரா, த்ரோட் சக்ரா, ஆக்ஞா சக்ரா, சகசிராரம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு சக்கரம், அதாவது அந்த இடத்துல இருக்கிற பாயிண்டில் நம்ம வேவ் லெங்க்த்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன வேவ் லெங்க்த் இருக்கோ, என்ன ஃப்ரீக்குவன்சியில் அந்த சவுண்டு கொடுக்கணுமோ அதுபோல் கொடுத்தா அந்த ஏரியாவுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வியாதிகள் எல்லாம் நேரம் ஆகும் அப்படின்னு இதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் இருக்குது. இந்த ரிசர்ச் பேப்பரை நம்மளோட புத்தகத்தில் பார்க்கலாம், த பவர் ஆஃப் மியூசிக் என்ற புத்தகத்தில். அது என்ன செய்யும்னு கேட்டால், அந்த வேவ் லெங்க்த்துக்கு அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஒரு பீஜ மந்திரம் இருக்குது. ரம், லம், வம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சில பீஜ மந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த சவுண்டுக்கு சரியான அளவில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சிக்கும் மேச்சார ஒரு நோட்டு ஸ்வரஸ்தானத்தில் இந்த ஷட்ஜம் சொன்னோம் இல்லையா, ஷாடவ ஷாடவம், ஷாடவ ஔடவம், ஔடவ ஔடவம், ஔடவ ஷாடவம், ஔடவ சம்பூர்ணம், சம்பூர்ண ஔடவம் அப்படின்னு ஆரோகணத்தில் 7 ஸ்வரங்கள், அவரோகணத்தில் 5 ஸ்வரங்கள். அதுபோல் ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் இருக்கிற எல்லா ஸ்வரஸ்தானத்துலேயும் எந்தெந்த நோட்டு சரி தட் இஸ் மெர்ஜ் ஆகுதோ அந்த மாதிரி ஸ்வரங்கள் இருக்கிற ராகத்தை வாசித்தா அது ஒரு நல்ல மருந்து போல அமையும் அப்படின்னு. உடனே நம்மளோட ஸ்டூடெண்ட் 2-3 பேர் கேட்குறாங்க, இதுக்கு என்ன ராகத்துக்கு, இந்த ராகத்துக்கு என்ன பேர், அந்த ராகத்தோட பேரை சொல்லிடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், நம்மக்கிட்ட இருக்கிற மேளகர்த்தா ராகங்களுக்கும் அதுக்குள்ளே இருக்கிற பர்முடேஷன் காம்பினேஷனுக்கும் வர்ஜ்ய ராகம், அந்நியஸ்வர பாஷாங்க ராகம், அந்நியஸ்வரம் மட்டும் உபாங்க ராகம், அதுக்கப்புறம் இதில் விவாதி மேளத்தில் இருக்கிறது, அது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸில் பார்க்கும்பொழுது ஒரு 5 லட்சத்துக்கு மேலே நம்மளுக்கு ராகங்கள் கிடைக்கும். அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நோமன் கிளேச்சர் நம்மளுக்கு பதில் சொல்லி பேர் தான் சொல்லணும்னு கேட்டால் இட் இஸ் குவைட் லம்பி. மோரோவர் அது சாத்தியமும் இல்லை. அதனால் சில நேரத்தில் ஒரே ராகத்துக்கு வேறு பேர் இருக்கும். அப்புறம் ஒரே ராகத்தில் இருக்கிற ஸ்வரஸ்தானங்களை மட்டுமே மாற்றி வாசித்தா அதுக்கு பேரே வேறு, அதனோட எஃபெக்டே வேறு. இதெல்லாம் நம்ம நேரடியான வகுப்பில் பர்சனல் 1-to-1 கிளாஸில் லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்க்கும்பொழுது தீஸ் திங்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்டு இன் டீட்டெயில் நிஜமாவே. ஆனால் இந்த மாதிரி ஒரு வகுப்பு ஆன்லைனில் வகுப்பு எடுக்கும்பொழுது நேராக நம்ம ஒருத்தருக்கும் பார்க்கறதுக்கு இல்லை, இன்டராக்ட் பண்ண முடியாது. அப்படி இன்டராக்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது அப்படின்னு வரும்பொழுது இந்த நோட்டை பற்றின தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லிவிட்டு வாட் ஆர் ஆல் த குட் திங்ஸ் இட் வில் டூ அப்படின்றத மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த ராகத்துக்கு அந்த சக்ரா மெடிடேஷனுக்கு தகுந்தாற் போல் எந்த ஏரியாவில் இருக்கிற எயில்மெண்ட்டை நம்ம கிளியர் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வேவ் லெங்க்த்தில் இருக்கிற ஸ்வரம் இருக்கிற அந்த நோட்டெல்லாம் வாசித்து அதை கேட்கலாம், அதை பாடலாம், இல்லை வாசித்து கேட்கலாம். இது எல்லாமே ஏற்புடையது தான் அப்படின்னு சொன்னால் அந்த எயில்மெண்ட்லேருந்து, அந்த சுகவீனத்துலேருந்து நார்மாலிட்டிக்கு வரத்துக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. அப்புறம் நம்மளோட பாடியில் சில நாடிகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். 72,000 அத்தனை பாயிண்டில் நாடி இருக்குதுன்னு சொன்னால் அது இதுக்கெல்லாம் எங்கே பேஸ் ஒன்று இருக்குமோ அந்த பேஸ்லேருந்து வரக்கூடிய கிளைகள், அதனோட பிரான்ச்சஸ், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற பிளாக்கை ரிலீஸ் பண்ணாலே நம்மளுக்கு என்ன பண்ணோம், வெயிட் லாஸ் பற்றி பார்க்க முடியும். அப்புறம் சிலவங்க கொஞ்சம் வயிறு தட் இஸ் ஒபீஸாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒபிசிட்டியை குறைக்க முடியும். சிலவங்களுக்கு சில டேஸ்டெல்லாம் பிடிக்கல, ரொம்ப காரமே சாப்பிட முடியல, சிலவங்களுக்கு திதிப்பே பிடிக்க மாட்டேங்கிறது, அப்படியே அவர்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுபோலவும் நம்ம சரிப்படுத்த முடியும். இந்த இடத்துல 100 எக்ஸ்ட்ரா செய்திகள் நம்ம பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 6 சுவைகளை பற்றி நல்லா தெரியும். 6 சுவைகள் என்னன்னு எல்லாரும் கேட்டாலே இனிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, காரம், கசப்பு, உப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இந்த 6 சுவைகளுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளோட பல்ஸை பார்த்து தெரியும். வாதம், பித்தம், கபம் 3 பார்க்குறோம் இல்லையா, நாடி பிடிச்சி பார்க்கும்பொழுது. அதுபோல் பார்க்கும்பொழுது அந்த நாடியோட கூடவே இது நம்ம உடம்புல இப்போ பித்தம் கூடியிருக்கா, அதாவது இனிப்பு கூடியிருக்கா, ஸ்லேட்டுவம் கூடியிருக்குன்னு சொன்னோடனே வாதத்தில் இருக்கும்பொழுது காரம் புளிப்பு அதிகமாக இருக்குதா, இல்லாட்டி போனால் துவர்ப்பு உவர்ப்பு.
துவர்ப்பு, காரம் அதுபோல் சுவைகள் கூடி இருக்குதா, எந்த சுவை குறைவாக இருக்கிறது, எந்த மாதிரி பல்ஸ் நம்மளுக்கு அடிக்கவே இல்லை, அந்த மாதிரி பல்பஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியல. ஒரு பல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் காரத்துக்கு உண்டான பல்ஸு, புளிப்புக்கு உப்புக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும்னு சொன்னால், எந்த பல்ஸோட பீட்டு அதனோட வேகங்கள் குறைபாடு உடையதாக இருக்கிறதோ அதுபோல் சுவை உள்ள உணவை எடுத்துக்கொண்ட பிறகு அந்த என்ன பண்ணோம், அந்த பல்ஸும் நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும். இனிப்பு சுவை மட்டும்தான் அந்த பல்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு நேரம் எடுக்குமே தவிர, மற்றபடி பாக்கி 6 சுவையில் இருக்கிற 5 சுவை உணவுகளை எடுத்துக்கொண்ட பிறகு உடனடியாக ஒரு 5 அல்லது 3 அல்லது 5 நிமிடங்களிலேயே அந்த என்ன பண்ண முடியும், அந்த பல்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு நேரடி வகுப்பில், நேரடி கிளாஸில் ஒன்றுக்கொன்று 1 to 1 இருக்குமே, அந்த மாதிரி நேரத்தில் இது எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியும். இது எல்லாருக்குமே ஏற்புடையதாகவும் அமையும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம அடுத்த பகுதியிலும் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டீட்டெயிலாக இந்த பதிவில் இதோடு நிறுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.